டிஎன்பிஎஸ்சி தேர்வு என்பது சாதாரண போட்டி அல்ல. ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் திட்டமிட்ட படிப்பு, ஒழுங்கான திட்டம் வைத்தவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். புத்தகங்கள் மட்டும் படிப்பது போதாது. அதை எப்படி படிக்கிறோம், எந்த நேரத்தில் எதை படிக்கிறோம் என்பதுதான் தேர்வை வெற்றிகரமாக்கும். இன்றைய பகுதியில் நாம பார்க்க போவது தினசரி மற்றும் வாராந்திர படிப்பு திட்டம். காலை நேர படிப்பு. காலை நேரம்தான் படிப்புக்கு மிகச் சிறந்த நேரம். மனம் அமைதியாகவும் நினைவாற்றல் அதிகமாகவும் இருக்கும். இந்த நேரத்தை வீணாக்காமல் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி போன்ற சப்ஜெக்ட்ஸ் படித்தால் நீண்ட நாட்கள் நினைவில் இருக்கும். உதாரணமாக இன்று காலை 2 அத்தியாயம் வரலாறு படிங்க. நாளை மறுநாள் அதை 15 நிமிடம் ரிவிஷன் பண்ணுங்க. இப்படி சுழற்சி முறைப்படியே படிக்கும்போது நம்ம நினைவில் நன்றாக பதியும். சமசீவர் புத்தகங்களின் பங்கு. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு அடிப்படை என்னன்னா, சமசீவர் கல்வி பாட புத்தகங்கள் தான். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எல்லா சப்ஜெக்ட்ஸையும் அடிக்கடி படிக்க வேண்டும். இங்கிருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் வரும். தினசரி குறைந்தது 2 மணி நேரம் இந்த புத்தகங்களுக்கு அலோகேட் பண்ணுங்க. குறிப்பாக சயின்ஸ் மற்றும் சோஷியல் சயின்ஸ் பாடங்கள் மிகவும் முக்கியம். எடுத்துக்காட்டாக 8ஆம் வகுப்பு ஹிஸ்டரியில வரும் சாங்கமேஜ் பற்றிய தகவல்கள் நேரடியாக கேள்வியாக வரும். திறன் மற்றும் தனி மனம் பயிற்சி. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பகுதிதான் தேர்வில் வேகத்தையும் மதிப்பெண்களையும் தீர்மானிக்கிறது. தினசரி குறைந்தது 1 மணி நேரம் இதற்கு செலவிட வேண்டும். சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ, பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், லாஜிக்கல் ரீசனிங் போன்ற டாபிக்ஸை தினசரி பயிற்சி பண்ணுங்க. ஆற்றலுக்கு நாளை செய்வோம் என்று விட்டுவிட்டால் பின் எக்ஸாம் நாளில் சிக்கிப்போவோம். ஆகையால் தினசரி பிராக்டிஸ் ஆகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கரண்ட் அஃபேர்ஸ் தினசரி பழக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வின் ஒரு முக்கிய பக்கம்தான் கரண்ட் அஃபேர்ஸ். தினசரி 30 நிமிடம் இதுக்கு அலோகேட் பண்ணுங்க. தமிழ் நாளிதழ்கள், பொது அறிவு மாத இதழ்கள், கரண்ட் அஃபேர்ஸ் மாத மேகசீன்ஸ், இதையெல்லாம் படிச்சு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கிய நிகழ்வுகள், அரசு திட்டங்கள், சர்வதேச செய்திகள் இவையெல்லாம் அடிக்கடி கேட்கப்படும். மாத இறுதியில் அந்த மாத நோட்ஸை மீண்டும் படிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மார்க் டெஸ்ட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். தினசரி படிப்பதுடன் வாரம் ஒரு முறை மார்க் டெஸ்ட் எழுதுவது கட்டாயம். இது உங்களுக்கு எக்ஸாம் சூழ்நிலையை அறிமுகப்படுத்தும். மேலும் முந்தைய ஆண்டு கேள்வி பேப்பர்கள் பிராக்டிஸ் பண்ணினால் எந்த பகுதியில் அதிகம் கேள்விகள் வரும், எங்கு தவறுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். எக்ஸாம் ஹால்ல டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கொள்வதற்கு மார்க் டெஸ்ட் மிக முக்கியம். டெய்லி அண்ட் வீக்லி ரிவிஷன். புதியதை படிப்பது போலவே பழையதை மறுபடியும் படிப்பதும் ஈக்குவலி முக்கியம். தினசரி இரவு 30 நிமிடம் அந்த நாள் படித்ததை சுருக்கமாக ரிவிஷன் பண்ணுங்க. வாரத்திற்கு ஒரு நாள், உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை, முழு நாளும் ரிவிஷனுக்காக அலோகேட் பண்ணுங்க. ரிவிஷன் இல்லாமல் படித்தால் படிப்பது வீண். டைம் டேபிள் அண்ட் ஸ்டடி பிளான். ஒரு பிளான் இல்லாமல் படித்தால் எப்போதும் குழப்பம் வரும். அதனால டைம் டேபிள் அவசியம். உதாரணமாக காலை ஹிஸ்டரி, மதியம் சயின்ஸ், மாலை ஆப்டிடியூட், இரவு ரிவிஷன். தினசரி இப்படியே பின்பற்றினால் எதுவும் தவறாது. டைம் டேபிள் ஒரு கைட் மாதிரி நம்மை வழிநடத்தும். அது கடிகாரத்தை போல நம்ம படிப்பையும் கட்டுப்படுத்தும். நேரம் குறைவாக இருந்தாலும் திட்டமிட்டு படிப்பவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒரு சவால் மாதிரி தோன்றலாம். ஆனாலும் தினசரி 5 முதல் 6 மணி நேரம் நேர்மையான முறையில் படித்தால் அரசு வேலை கனவு கண்டிப்பாக நனவாகும். வெற்றி ஒரே நாளில் வராது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகள் தான் வெற்றிக்கு அடித்தளம்.